ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடைசி அகவிலைப்படி உயர்வு இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. ஜூலை 2025க்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் உயர்வு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. சுமார் 1 கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இந்த அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர். இந்த உயர்வு ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தாலும் பணம் வழக்கமாக பண்டிகை காலமான அக்டோபரில் ஊழியர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். ஜனவரி 2016 முதல் டிசம்பர் 2025 வரை நடைமுறையில் இருக்கும் 7வது ஊதிய குழுவின் கீழான கடைசி உயர்வு இதுவாகும். இதன் மூலம் சுமார் 33 லட்சம் ஊழியர்களும் 66 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அரசாங்கம் அகவிலைப்படியை 2% உயர்த்தியது. இதன் விளைவாக அடிப்படை ஊதியத்தில் 53% இருந்த அகவிலைப்படி 55% உயர்ந்தது. இந்த மாற்றியமைப்பின் முக்கிய நோக்கம் ஊழியர்களின் வருமானத்தில் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதாகும். ஜூலை 2025க்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இந்த குறியீடு குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் மாதாந்திர சில்லறை விலை மாற்றங்களை கண்காணிக்கிறது. வரவிருக்கும் 8வது ஊதிய குழுவின் மீது அனைவரின் கவனமும் உள்ளது. இருப்பினும் அரசாங்கம் இன்னும் அதன் விதிமுறைகளை இறுதி செய்யவோ அல்லது உறுப்பினர்களை நியமிக்கவோ இல்லை. 8வது ஊதிய குழு அமல்படுத்துவதில் சுமார் 1 முதல் 2 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாக ஊழியர்கள் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவைத் தொகையை பெற வாய்ப்புள்ளது. 7வது ஊதிய குழு முடிவதற்குள் அகவிலைப்படி 60% உயர்ந்தால் புதிய கட்டமைப்பின் கீழ் சம்பளம் சுமார் 14% வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆம்பிட் கேபிட்டல் தெரிவித்துள்ளது. புதிய ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போது குறியீட்டு மறுசீரமைப்பின் காரணமாக அகவிலைப்படி 0 மீட்டமைக்கப்படும். உதாரணமாக 2016இல் 7வது ஊதிய குழு வருவதற்கு முன்பு அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 125% தொட்டது. தற்போதைய குழுவின் கீழ் இறுதியான அகவிலைப்படி உயர்வு ஒரு குறுகிய கால ஊக்கத்தை அளித்தாலும் 8வது ஊதிய குழு மற்றும் அது கொண்டுவரும் கட்டமைப்பு மாற்றத்திற்காக ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். 8வது மத்திய ஊதிய குழு உருவாக தாமதமாகலாம். திட்டமிட்டபடி இந்த ஊதிய குழு உருவாக்கப்பட வாய்ப்பு குறைவு என்று அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது. மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிக்கை அதிர்ச்சி அளித்துள்ளது. ஈக்விட்டஸ் அறிக்கையின்படி 8வது மத்திய ஊதிய குழு 2026 இறுதி அல்லது 2027 ஆரம்பம் வரை அமுல்படுத்தப்படாமல் போகலாம். அரசாங்கம் இன்னும் பணி வரம்புகளை இறுதி செய்து வருகிறது. மேலும் கமிஷன் உறுப்பினர்களை இன்னும் நியமிக்கவில்லை என்று அந்த நிறுவனம் மதிப்பிடுகிறது. 6வது மற்றும் 7வது சிபிசிக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அறிக்கைகளை சமர்ப்பிக்க சுமார் 1.5 ஆண்டுகள் எடுத்தன. அதே நேரத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பின் அமுல்படுத்த மேலும் 3 முதல் 9 மாதங்கள் பிடித்தன. இதே முறையை பின்பற்றினால் 8வது ஊதிய குழு வருவதற்கும் தாமதம் ஆகலாம். இந்த அறிக்கை 8வது சிபிசியின் சாத்தியமான நிதி சுமையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 0.6 முதல் 0.8% நிர்ணயித்துள்ளது. இது முந்தைய கமிஷன்களுக்கு இணையாக இருக்கும். இது கூடுதலாக 2.4 முதல் 3.2 லட்சம் கோடி செலவாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.